பயிர் சேதத்தை கட்டுப்படுத்துவது தொடர்பில் அரசாங்கம் அவதானம். வனவிலங்குகளால் உணவு உற்பத்திக்கு விவசாயம் மற்றும் பெருந்தோட்ட துறைகளில் ஏற்படும் சேதங்களை விஞ்ஞான பொறிமுறையூடாக முகாமைத்துவம் செய்வதற்கும் கட்டுப்படுத்துவதற்கும் நிலையான தீர்வுகளை கண்டறிந்து நடைமுறைப்படுத்துவதற்காக ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக சனத் குமாநாயக்க தலைமையில் அரசு அதிகாரிகள் மற்றும் நிபுணர்கள் அடங்கிய குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளதுடன் அதன் முதலாவது ஜனாதிபதி செயலகத்தில் இடம்பெற்றது. வனவிலங்குகளால் ஏற்படும் விவசாய சேதங்கள் குறித்து விஞ்ஞான ரீதியில் ஆய்வு மேற்கொண்டு குறுகிய, மத்திய மற்றும் நீண்டகால தீர்வுகளை செயல்படுத்துவதே இக்குழுவின் முக்கிய நோக்கமாகும். தேசிய கொள்கைகள் மற்றும் சட்டங்களை இயற்றுதல், அதற்கு தேவையான மனித, பௌத்தீக மற்றும் நிதி வசதிகளை வழங்கும் நடவடிக்கை இந்த குழுவால் ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளது. வனவிலங்குகளை இயற்கையின் ஒரு அங்கமாக கருதி முடிவுகளை எடுப்பதே சிறந்த வழிமுறை என்று இங்கு வலியுறுத்தப்பட்டுள்ளதோடு வனவிலங்குகளுக்கான வன உரிமையை அங்கீகரித்து தீர்வுகள் உருவாக்கப்பட வேண்டும் என்றும், குறிப்பாக அதிக ஆபத்துள்ள மாவட்டங்களுக்கு விரைவான திட்டத்தை செயல்படுத்துவது குறித்து இங்கு கலந்துரையாடப்பட்டுள்ளது. பேராதனை பல்கலைக்கழக கால்நடை வைத்தியர் பீடத்தின் பேராசிரியர் அசோக தங்கல்ல இங்கு கருத்து தெரிவிக்கையில், செங்குரங்குகள் தொடர்பில் நடத்தப்பட்ட 15 வருடங்களுக்கும் மேலான ஆய்வுகளை அடிப்படையாக கொண்டு இந்த பிரச்சனைகளுக்கு வெற்றிகரமான தீர்வுகளை அறிவியல் அணுகுமுறை மூலம் வழங்க முடியும் என்றும், விலங்குகளின் எண்ணிக்கையை கட்டுப்படுத்த பல்வேறு உத்திகளை கடைபிடிக்க முடியும் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். கல்வியலாளர்கள், சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள், வனவிலங்கு நிபுணர்கள், அதிகாரிகள் மற்றும் வனவிலங்குகளால் பாதிக்கப்பட்ட பொதுமக்கள் உட்பட அனைத்து தரப்பினர் கருத்துக்களையும் பெறுவது முக்கியம் என்றும் இங்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது.